வணக்கம். நாம இன்னைக்கு மந்தாகினியுடனான காதல் கதையில இருந்து ஒரு முக்கியமான பதவிய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம் சரி. அதாவது ரவின்னு ஒருத்தன வேலை தேடிட்டு இருக்கான். அண்ணன் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க். ஆமா. அங்க மந்தாகினின் ஒரு 48 வயசு பெண்மணிய பாக்குறான். சரி. இந்த சந்திப்பு இது எப்படி ஒரு தீவிரமான உறவா மாறுது, அப்புறம் வீட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா. இது வெறும் கதை சுருக்கம் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற உணர்வுகள், அந்த உரையாடல்கள், அதெல்லாம் கொஞ்சம் அலசுவோம். நிச்சயமா அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ரவி அவளை வர்ணிக்கிறான், சரி. ஆனா அந்த அந்த பெட்ரோல் சிந்தினதும் ஆமா. ஓட்டையில ஒழுங்கா போடுங்கன்னு ஒரு பேச்சு வருது. அதுக்கு மந்தாகினி ஒரு பதிலடி கொடுக்கறா. ம் இது ஒரு சாதாரண கோவமான பேச்சா, இல்ல அங்கேயே ஒரு ஈர்ப்பு, ஒரு சின்ன அதிகார போட்டி மாதிரி ஆரம்பிக்குதா? அதுதான். அது வெறும் கோபமானரி தெரியல, நீங்க சொல்ற மாதிரி. அதுல ஒரு ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கிற மாதிரி தோணுது, ஒரு சவால் விடுற மாதிரி. கரெக்ட். ஒருவேளை இதுதான் அந்த அப்புறம் வரப்போற அந்த வழக்கத்தை மீறின உறவுக்கான முதல் அறிகுறியோ? இருக்கலாம். இந்த முதல் தீப்பொறிக்கு அப்புறம் தினமும் பாக்குறாங்க, ஆனா பேசிக்கல. ஆமா, பார்வைகளாலேயே தான். அந்த பார்வை பரிமாற்றம், புருவத்தை உயர்த்தி கேட்கறது, இதெல்லாம் நேரடி பேச்சு விட சில சமயம் ஜாஸ்தியா பேசும் இல்லையா? நிச்சயமா. குறிப்பா ரவி 2 நாள் வராதப்போ மந்தாகினியே கேக்குறா பாருங்க. ஆமா. ஏன் 2 நாளா ஆளை காணோன்னு அவளே ஆரம்பிக்கிறா. இது அவளும் ஆர்வமா இருக்கான்னு மட்டும் இல்ல, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த உறவோட போக்க அவளும் கொஞ்சம் கட்டுப்படுத்த நினைக்கிறாளோ? சொல்லப்போனா அப்படி தோணுது. அப்புறம் அவ சொல்றா, உங்களுக்கு எங்கள மாதிரி ஆள் பிடிக்காதுன்னு. ஆமா, அந்த டைம்ல ரவி அவ உதட்ட பார்த்து ஹார்ட் பீட் அதிகமாகுதுன்னு சொல்றான். ம் இது வெறும் உடல் கவர்ச்சியா, இல்ல அந்த தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் மேல வர்ற ஆசையா? அது வெறும் ஈர்ப்பு மாதிரி தெரியல. அதுல ஒரு ஒரு வெறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. அப்புறம் பாருங்க, நைட்டு வேலை முடிஞ்சதும் அவளை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றது, ம் பேர் கேக்குறது, ரவி மந்தாகினின்னு மயக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப வேகமா நடக்குது. ஆமா. உறவு வேகமா அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனா அந்த ஃபோன் நம்பர் விஷயத்துல ஆமா, உடனே தரல. நாளைக்கு வா தாரேன்னு சொல்றா. ம். அதுல எப்படி சொல்றது, ஒரு சின்ன கண்ட்ரோல் மாதிரி, இல்ல ஒரு எதிர்பார்ப்பை இழுக்கிற மாதிரியா? ரெண்டுமாவும் இருக்கலாம். ஒரு சின்ன விளையாட்டுத்தனம் அதுல தெரியுது. சரி, அந்த எதிர்பார்ப்பு அடுத்த நாள் ராத்திரி பூர்த்தி ஆகுது. ஆமா, மல்லிகைப்பூவோட வெயிட் பண்றான். அவ வர்றா கொஞ்சம் வெக்கத்தோட. ம் அப்புறம் அந்த காட்டுப்பாதை ஓடைக்குள்ள இறங்குறது. இந்த இடம் அந்த பெட்ரோல் பங்க் மாதிரி இல்லாம ரொம்ப தனிமையான ஒரு அந்தரங்கமான சூழல் இல்லையா? ஆமா, ஒரு ரகசியமான சந்திப்புக்கேத்த மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சூழலே அவங்க உறவோட தீவிரத்துக்கு ஒரு பின்னணி அமையுது. அங்கதான் நெருக்கம் அதிகமாகுது. மல்லிகைப்பூ வைக்கிறது, முத்தம், அணைப்பு, சேலைய விலக்கி. ம், உடல் ரீதியா உறவு நடக்குது. கதையில அந்த நேரத்துல வர்ற பாஷை கூட ரொம்ப நேரடியா இருக்கு. ஆமா, ரொம்ப அப்பட்டமா இருக்கு. கழுதக்கோல் மாதிரி, உன் பொந்துக்கு தான் சரி அப்படிங்கறதெல்லாம். அது அந்த உறவோட தன்மையை காட்டுது. ஒரு ஒரு அத்துமீறல் கலந்த ஒரு தீவிரம். சாதாரண காதல் மாதிரி இல்ல. ஆனா அந்த உச்சக்கட்ட நேரத்துல. அப்போ ஃபோன் வருது. ஆமா, மந்தாகினியோட பொண்ணு ஃபோன் பண்றா. ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிடுது. யதார்த்தத்துக்கு வந்துடுறாங்க. உறவு பாதியில நிக்குது. ஆனா அதுக்கப்புறம் மந்தாகினி சொல்ற வார்த்தைகள் அது முக்கியம். என் மகள் ஊருக்கு போன அப்புறம் வீட்டுக்கு வாடா, என் ஆசைய தீத்துவேன்னு சொல்றா. இது இது வெறும் வாக்குறுதியா இல்ல, அந்த உறவு மேல அவளுக்கு இருக்கிற பிடிப்பை காட்டுதா? எப்படி வேணா பார்க்கலாம். அவளுக்கு அந்த உறவு தேவைப்படும்னு தெரியுது. ஆனா சமூக கட்டுப்பாடுகளுக்குள்ள அதை எப்படி தொடரணும்னு தெரியுது. ஆமா. ஒரு சிக்கலான நிலைமையில அவ ஒரு வழி கண்டுபிடிக்க பாக்குறா. இந்த வாக்குறுதி அடுத்த கட்டத்துக்கு வழிவகுக்குது. ஆனா அந்த அடுத்த கட்டம் வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆமா. வீட்ல அண்ணி இருக்காங்க. அண்ணி ரவி மேல ஒரு பொண்ணுங்க வாசனை அடிக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ம் உண்மைய சொல்ல வைக்கிறாங்க. ரவியும் ஒத்துக்குறான், 45 வயசு பொண்ணோட இருந்தது. சரி. இப்போ அண்ணியோட எதிர்வினை அதுதான் கதையோட உச்சம்னு சொல்லலாம். ஆமா, முதல்ல அதிர்ச்சி, அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்புறம் வயசு கோளாறு அப்படிதான் இருக்கும்னு ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறாங்களா, இல்ல சாதாரணமா எடுத்துக்கிறாங்களா? அது சரியா புரியல. ஆனா கடைசியா சொல்ற அந்த வாக்கியம் அதுதான், எதுவும் தேவை என்றால் என்னிடம் கேளுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் பெரிய கேள்வி. அது அனுதாபமா, இல்ல ஒரு வாய்ப்ப, ஒரு மறைமுக அழைப்பா, இல்ல அந்த குடும்பத்துக்குள்ளேயே வேற சில விஷயங்கள் இருக்கா? ரவி அப்போ நினைக்கிறான் பாருங்க, ஒரே கல்லில் 2 மாம்பழமான்னு. ஆமா, அந்த எண்ணம். அவன் அந்த நேரத்துல மனரீதியா தார்மீகமா எங்க நிக்கறான்னு காட்டுது. பாத்தீங்களா,
ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க் சந்திப்பு எப்படி ஒரு தீவிரமான ரகசிய உறவா மாறி ம் கடைசில வீட்டுக்குள்ளேயே இவ்ளோ சிக்கலான ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. இதுல ஆசை, கட்டுப்பாடு, மீறல், அப்புறம் அந்த சமூக முகமூடிகள்னு நிறைய அடுக்குகள் இருக்கு. குறிப்பா அந்த அண்ணியோட கடைசி வார்த்தைகள். ஆமா. இது வெறும் வயசு கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல மனித உறவுகளோட கணிக்க முடியாத சில சமயம் ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கிற தன்மையை காட்டுதா? அந்த ஒரே கல்லில் 2 மாம்பழங்கிற எண்ணம் ரவிய எங்க கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க வைக்கும் ஒரு புள்ளி இது. அந்த உறவுகளோட சிக்கல்களையும் மனித மனசோட ஆழத்தையும் பத்தி இது நிறைய கேள்விகளை எழுப்புது.